இயேசுதான் இங்கே ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் அல்ல. உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும், உங்களுக்குள் இருக்கிற பெரிய தேவன் இயேசு ஒரு ஆவியாக நடுவே கடந்து வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்க, அலட்சியமாய் என்கிற உன்னை, அற்பமாய் என்கிற உன்னை அணைக்க வந்திருக்கிறார். ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறார். அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி. அதிசயம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் ஒரு மனதோடு கூட நோக்கி பார்க்கிற ஐயா. நன்றி. ஒன்று நாங்கள் சேர்ந்து துதிப்போம் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரிகளை மிதிப்போம் ஆண்டவரே. இயேசு வந்திருப்பதினால்
வந்திருப்பதினாலே, இயேசுவின் வாழ்க்கை வந்திருப்பதினாலே நாங்கள் ஒரு மனதோடு தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
இயேசு நம்மை சந்திக்க போவது உண்மை. மறுபடுத்துவார். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மை இல்லதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக நம்மை மறுரூபமாக்குவார் என்று பார்க்கிறோம். மறுரூபப்படுத்தும்படியான தேவன் அச்சு அடையாளங்கள் இயேசுவை போல இருக்க அருகே மாற்றப்பட்டு அவர் வருகையிலே நாம் காணும்படியாக தேவன் நம்மோடு இருக்கிறார். சாத்தானை அவர் மிதித்தது போல நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவையும் மிதிப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு வருவார். உலகம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வேதம் சொல்கிறது அவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அவர் வருகைக்குள்ளாக நம்மை மறுரூபப்படுத்த அவர் மகிமை நமக்குள் கொடுக்க நம்மூலமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படி அழைத்திருப்பதினாலே வான வீதியிலே மன்னன் வருவார். மகிமையோடு நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியே வருவார். ஒரு நாள் அங்கே செல்வோம் நாம். ஒரு நாள் அங்கே செல்வோம் நாம். இதுதான் கிறிஸ்துவத்துடைய உச்சகட்டமான நம்பிக்கையா இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவம். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு காரியம். நான் வருவேன் என்று சொன்னபடியே வருகிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் இயேசு வானவரோடு கூட வான வீதியிலே மன்னன் வரும்போது மகிமையோடு நம்மை ஏற்றுக்கொள்வார். நன்றி ஆண்டவரே. வான வீதியிலே மன்னன் வருவார். மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். வான வீதியிலே என் மன்னன் வருவார். மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். Yeah.
இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார். அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, பஞ்சம் இல்லாத, பசி இல்லாத, மகிமையாக ஆசையாய் நமக்கென்று ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் செல்வோம். இயேசு வருவாரை சொன்னால் செல்வோம். நன்றி ஆண்டவர். அதுவே எங்களுடைய நம்பிக்கை. இந்த வாழ்நாளெல்லாம் தேவனை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம்.